ஹாய் காய்ஸ், இங்கே பாருங்கள், நாங்களே வீட்டில் தெருவில் விற்கும் பார்த்தீங்களா பால் கடம்பு, அதை செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாரு, ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணுறாரு. நாங்களே வீட்டில் செஞ்சோம். அப்படி கட் பண்ணுமாம்மா. ஒரு பீஸ் எடுத்து காமிமாம்மா லைட்டாக. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். சூப்பராக இருக்குங்களா? இந்த மாமா இதில் வெய்மாம்மா, இதில் ஒரு பீஸ் போடுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? கட் பண்ணி சாப்பிடுங்க மாமா. கொஞ்சம் லைக் கட் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கட் ஆகுது பார்த்தீங்களா? நம்ம இதில் வந்து நாங்கள் மாம்பழம் போட்டிருக்கோம், அதனால தான் அந்த எல்லோ கலரில் இருக்குது. மாம்பழத்தை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் கூட அடிச்சுட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாம்பழம் பால் கடம்பு, ஸ்ட்ரீட்டில் விற்கிற கடும்பு. அதில் நாங்கள் மாம்பழம் சேர்த்துருக்கோம். எப்படி இருக்கு மாம்பழம்? அப்புறம் பால் கடம்பு வாசனை எப்படி இருக்குது நம்ம செஞ்சது? கொஞ்சம் அப்படி தான் இருந்தது, ஃப்ரீசரில் தான் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் வெளியில் வச்சுருக்கோம். கொஞ்சம் ரொம்ப சில்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சோம். உங்களுக்காக தான் வச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எங்கள் வீட்டிலேருந்து என் ஹஸ்பண்டே சூப்பர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். எவ்வளோ வேணால் வச்சு சாப்பிட்லாம். என்னென்னா பாலில் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் செஞ்சால் தான் இந்த மாதிரி டேஸ்டியாக வரும். தண்ணி ஊற்றுறீங்கன்னா அதோட டேஸ்ட் மாறிடும். நாங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக மாம்பழம் போட்டிருக்கோம். ஸோ மாம்பழம் பால் கடம்பு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.